ஸ்டுடியோ வுட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு பிரபல திரைப்பட இயக்குனரும் பட தயாரிப்பாளருமான பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் காலமானாருங்கிற செய்தி பாரதி ராஜா குடும்பத்தை மட்டும் இல்லாமல் திரையுலகத்தில் உள்ள அத்தனை இறைவனையும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கு. இந்த மனோஜ் பாரதி ராஜா நடிகர் மட்டுமில்ல, அவரும் ஒரு இயக்குனர், பாடகரும் கூட. அப்படிப்பட்ட பல திறமை உள்ள அந்த மனோஜ் பாரதி ராஜா தன்னுடைய 48 வயசில் இப்போ மரணமடைஞ்சிருக்காரு. இயக்குனர் பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் கே பாரதி இன்று மாலை 6 மணிக்கு அவருடைய இல்லத்தில் மாரடைப்பால் இறந்திருக்காருங்கிற செய்தி எல்லாரையும் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இவர் தமிழ்நாடு கம்பத்தை சேர்ந்தவர். தமிழ் திரையுலகிற்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் உதவி இயக்குனராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. பாரதி ராஜாவுடைய மகன்கிறதுனால இவருக்கு திரைத்துறையில் ஆர்வமும் அக்கறையும் அதிகமாகவே இருந்திருக்கு. இவர் ஃப்ளோரிடா மாகாணத்தில் தியேட்டர் ஆர்ட்ஸுங்கிற படிப்பை படிச்சுட்டு கடந்த 1999 ஆண்டு தாஜ்மஹாலுங்கிற படத்தை பாரதி ராஜா இயக்கியிருக்கிறாரு. அந்த படத்தில் தான் நடிகர் மனோஜும் அறிமுகமாகிறாரு. அந்த படத்தில் ரியா சென்னுக்கு ஜோடியாக மனோஜ் நடித்திருந்தார். அந்த படத்தில் பின்னணி இசை ஏஆர் ரஹ்மானால் உருவாக்கப்பட்டுச்சு. பாடல்களும் மிக அருமையாக இருக்கும். அதை தொடர்ந்து அவர் சமுத்திரம், கடல் பூக்கள்ங்கிற படத்தில் நடித்தார். இந்த 2 படங்களையும் பாரதி ராஜா தான் இயக்கியிருந்தார். ஈரநிலா, சாதுரியன், மகா நடிகன், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் உள்பட பல படங்களில் நடித்தவர். சிம்பு நடித்த மாநாடு படத்தில் ஜான் மேத்யூங்கிற போலீஸ் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தார். அதுபோல் விருமன் படம் தான் அவருக்கு கடைசி படம். விருமன் படத்தில் முத்துக்குட்டிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. கடந்த 2023 ஆண்டு மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கியிருந்தார். அவர் இயக்கிய முதல் படம் அதுதான். இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் ஒரு பாடகரும் கூட. தாஜ்மஹால் படத்தில் ஏச்சி எலுமிச்சி என்ற பாடலை மனோஜ் தான் பாடியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் அவர்கள் ஒரு பாடலை நடனமாடியிருப்பார். ஒரு படத்தில் எங்கே அந்த வெண்ணிலாங்கிற பாடலை கேட்காதவங்கள தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எங்கே அந்த வெண்ணிலாங்கிற அந்த பாடல் காட்சியை தொலைக்காட்சியில் கேட்டு ரசித்து பார்த்துருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்த பாடலில் அவர் நடித்ததுனால எல்லா ரசிகர் மனதிலையும் அவர் இடம்பெற்றிருக்கார். அவருடைய உருவமும் எல்லாருடைய ரசிகர்களுடைய நினைவிலையும் பதிஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட அந்த மனோஜ் ஏபிசிடி படத்தில் நடித்த நந்தனாவை திருமணம் செய்துக்கிட்டார். 2 பேரும் நீண்ட காலமாக நண்பர்களாக இருந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. சாதுரி என்ற படத்தில் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இவர்களுக்கு நந்தனாவுடைய சொந்த ஊரான கேரளா கோழிக்கோட்டில் தான் கடந்த 2006 ஆண்டு டிசம்பர் 1 திருமணம் நடந்துச்சு. இதை தொடர்ந்து சென்னையில் ரிசப்ஷனும் நடந்தது. மனோஜ் பாரதிக்கு ஆர்த்திகா, மதிவதனிங்கிற 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. 1 மாதத்துக்கு முன்பு தான் மனோஜ் பாரதிக்கு ஒரு தனியார் மருத்துவமனையில் ஓப்பன் ஹார்ட் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க. இதையடுத்து அவர் தனது சேத்துப்பட்டு வீட்டில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்திருக்காரு. கடந்த 3 நாட்களாக திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அதை அடுத்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு திடீரென மாரடைப்பு வந்திருக்குது. எல்லாட்டையும் இனிமையாக பழகக்கூடிய அந்த மனோஜ் பாரதி ராஜா தன்னுடைய இளம் வயதில் உயிரிழந்ததை எண்ணி அவருடைய தந்தை பாரதி ராஜா அவர்கள் துக்கம் தாங்க முடியாமல் புலம்பி அழுகிற காட்சி அந்த குடும்பத்தாரை மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர்களையும் உறவுகளையும் அப்படியே நெஞ்சை நெகிழ வைத்து கலங்க வச்சிருக்குது. அதே போல் திரைப்படத்துறையில் உள்ள பலரும் இவருடைய இழப்பை எண்ணி மிக வேதனைப்பட்டிருக்காங்க, கவலைப்பட்டிருக்காங்க. இப்படி பன்முக திறமை கொண்ட இந்த பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் அவர்களுக்கு
அமெரிக்கா நேஷனல் பிஸ்னஸ் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் வந்து முனைவர் பட்டம், கௌரவ டாக்டர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிறந்த நடிகரும் ஒரு நல்ல ஒரு குணச்சித்திர நடிகராகவும் ஒரு பிரபல இயக்குனருடைய மகனாகவும் இருந்த இந்த மனோஜ் பாரதிராஜாவுடைய இழப்பு பாரதிராஜா குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் அந்த திரைத்துறையினருக்கு பெரிய பேரிழப்பாக கருதி எல்லோரும் உச்சபட்ச வருத்தத்தில் இருக்காங்க. அவருடைய பாரதிராஜா குடும்பத்துக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் நம்ம சேனல் வழியாகவும் ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக்கிறோம். நன்றி.